வச்சிருக்க. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு. ஒருவேளை நான் நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு வந்தேன்னா அப்ப அவங்கள பத்தி எனக்கு சொல்லுவியா? நீ நிஜமா நியாயமான முறையில பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்தன்னா அத்தை மாமா கிட்ட போகாமலேயே உனக்கு தங்கம் போல இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற. அப்ப இந்த பேச்சுல உறுதியா இருமா நீ? நான் இன்னைக்கே இந்த ஊரை விட்டு போறேன். நான் என்னோட அறிவால நேர்மையா பணம் சம்பாதிச்சுட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்படின்னு கணேசன் அங்க இருந்து கிளம்பி ஊரை விட்டு பட்டணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. காட்டு பாதையில ரொம்ப சோர்வா இருந்ததுனால ஒரு இடத்துல நிக்கிறாரு. அங்க ஒரு ஆள் உக்காந்து இருக்கிறத பார்த்து அவர்கிட்ட போய், வணக்கம் நண்பா, என் பேரு கணேசன். நான் பட்டணத்துக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க தண்ணி இருந்தா கொஞ்சம் எனக்கு கொடுக்குறீங்களா? என் தாகத்தை தீர்த்துப்பேன். அவர் கொடுத்த தண்ணியை குடிச்சிட்டு தாகம் தீர்த்துட்டு அவர் முகம் ஏதோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் ஏதாவது உதவி பண்ண முடியுதான்னு பாக்குறேன். என் பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியாது நண்பா, நீங்க கிளம்புங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு இங்க எதுவுமே இல்ல நண்பா. அதுவும் இல்லாம யாரால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? சரி சொல்றேன் கேளுங்க. என் பேரு அபிமன்யு. என் ஊரு இங்க பக்கத்துல இருக்கிற விஜயநகர பட்டணம். பல வருஷங்களுக்கு முன்னாடி என் தாத்தா தர்மராஜன் அவரோட நண்பன் சுப்பிரமணியோட சேர்ந்து தானியங்கள் வியாபாரம் பண்ணாரு. அவருக்கு வியாபாரம் நல்லா கை கூடுச்சு. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வங்கள் சம்பாரிச்சாங்க. என் தாத்தா தர்மராஜனுக்கு 2 பசங்க. என் அப்பா பலராமன், பெரியப்பா கிருஷ்ணகுமார். அதே மாதிரி சுப்பிரமணிய ஐயாவுக்கும் பீமங்கிற ஒரு பையன் இருக்கான். ஒரு நாள் தாத்தாவும் அவர் நண்பரும், நமக்கு மாணிக்கங்கள் மாதிரி பசங்க இருக்கிறதுனால இந்த வியாபாரத்தை அவங்க 3 பேர்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைச்சாங்க. இதுவரைக்கும் அவங்க வியாபாரத்துல சம்பாதிச்ச மொத்த செல்வங்களையும் ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதுல கொஞ்சம் செல்வங்களை 3 பேருக்கு சமமா கொடுத்துட்டு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்தை வச்சு 3 பேரும் ஒன்னா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு ஒன்னா ஒத்துமையா இருங்க. ஒருவேளை எல்லா விதத்திலயும் சொத்துக்களை இழக்க நேரிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வேற வழியே இல்லங்கறப்போ நாங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற செல்வங்களை வெளியே எடுங்க. அது வரைக்கும் யாரும் அதுக்கு பக்கமே போக கூடாது அப்படின்னு 3 பேர்கிட்டயும் உறுதியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் வியாபாரத்துல நல்லா சம்பாரிச்சாங்க. அவங்க அப்பாக்கள் மறைச்சு வச்ச செல்வங்களை பத்தி அவங்க எப்பவும் யோசிக்கவே இல்ல. காலங்கள் கடந்தது. 2 தாத்தாக்களும் செத்து போயிட்டாங்க. அப்புறம் பெரியப்பா கிருஷ்ணகுமாருக்கு ஒரு பொண்ணு, பேரு மயூரி. எங்க அப்பா பலராமனுக்கு நான் ஒரு பையன். அப்புறம் பீமராஜனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பீமசேனா, அந்த கடவுள் அருளாலையும் நம்ம அப்பாக்கள் சொல்லி கொடுத்த வியாபாரத்தாலையும் நாம இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம். நம்ம அப்பாக்கள் மாதிரியே நாமளும் இது நாள் வரைக்கும் நல்ல நண்பர்களாக தான் இருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் நம்மளுடைய நட்பை சொந்தங்களா மாத்திக்கலாம். என்ன சொல்ற? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் என்னைக்காவது எதிர்பேச்சு பேசியிருக்கேனா தம்பி? உன் மனசுல என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லு. என் பொண்ணு மயூரிக்கு உன் மகன் பரதனையும் என் தம்பியோட மகன் அபிமன்யுக்கு உன் பொண்ணு சசிரேகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அண்ணா, உங்க ஆலோசனை அற்புதமா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் கல்யாண வயசு வரை இன்னும் காலம் இருக்கு. இதுல என்ன இருக்கு பலராமா?